வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி தேர்தல் ஆணையாளருக்கு அறிவுரை. வடமத்திய மற்றும் மத்திய மாகாண சபைகள் இன்று இரவு கலைக்கப்படும். அடிப்படை வாதம் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி. எதிர்க்கட்சித் தலைவர் அரசியல் யாப்பை கழுத்தில் வைத்துக் கொண்டு விகாரைகளுக்கு செல்கின்றார். நித்திய இழைப்பாற்றல் அடைந்த புனித பாப்பரசர் இரண்டாவது அருளப்பர் சின்னப்பர் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட உள்ளார். இவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நித்திய இழைப்பாற்றல் அடைந்த பரிசுத்த பாப்பரசர் இரண்டாவது அருளப்பர் சின்னப்பர் இந்த வருட இறுதியில் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட உள்ளதாக வத்திக்கான் அறிவித்துள்ளதாக பிபிசி தகவல் வெளியிட்டுள்ளது. புனிதராக திருநிலைப்படுத்தப்படுவதற்கு அவதானிக்கப்பட்ட இரண்டாவது ஆச்சரியத்தை பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் ஏற்றுக்கொண்டார். 1978 ஆண்டிலிருந்து 2005 ஆண்டு அவர் நித்திய இளைப்பாறுதல் அடையும் வரை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் பாப்பரசராக இறை பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு கிம்புலாபிட்டிய பகுதியில் பட்டாசு உற்பத்தி செய்யும் வீடொன்றில் திடீரென பரவிய தீயினால் தந்தையும் மகனும் உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது 30 வயதான தந்தையும் 8 வயது மகனும் தீயில் கருகி உயிரிழந்திருக்கின்றார்கள். சடலங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் சம்பவ இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளதுடன் நீதிவான் விசாரணை இன்று முற்பகல் நடைபெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக நீர்கொழும்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். வரக்காபுல கொம்பதனிய பகுதியில் குடிநீர் திட்டம் ஒன்றின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பில் சிரேஷ்ட அமைச்சர் அத்தாவுத செனவிரத்ன உள்ளிட்ட 19 பேருக்கு எதிராக வரக்காபுல நீதவான் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வரக்காபுல நீதவான் சீனர் ஜே மொரவாக்க முன்னிலையில் பிரதிவாதிகளுக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகளின் கீழ் ஒன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் திட்டம் அமைந்துள்ள வளாகத்தினுள் சட்டவிரோதமாக பிரவேசித்தமை, சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை மற்றும் 10 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட நட்டத்தை ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளும் இதில் அடங்குகின்றன. இந்த வழக்கு விசாரணை அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு உரிய களம் அமைத்துக் கொடுக்கப்படும் பட்சத்தில் முழு நாட்டிற்கும் அது நன்மை பயக்கும். இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து பல்வேறு திட்டங்கள் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் கவனிப்பாரற்ற சில பிரதேசங்களும் உள்ளமையை அவதானிக்க முடிகிறது. அதிகாரிகளின் பார்வைப்படாத ஒரு இளைஞர் வள நிலையம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று அவதானம் செலுத்துகின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் போரத்தீவுப்பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட பழுகாமம் கிராமத்தின் இளைஞர் வள நிலையமே இது. இந்த பிரதேசத்தில் வேறு பொது கட்டடங்கள் எதுவும் இன்மையினால் அந்த தேவையை இந்த இளைஞர் வள நிலையமே பூர்த்தி செய்து வந்தது. ஆயினும் யுத்தம் விட்டு சென்ற வடுக்களில் ஒன்றாக இந்த கட்டடமும் பதிவாகியுள்ளது. நூலகமாக, இளைஞர்களின் கள நிலையமாக, இளைஞர் சேவை நிலையமாக இந்த கட்டடம் சில வருடங்களுக்கு முன்னர் இயங்கி வந்துள்ளது. 2001 ஆண்டு இது யுத்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு இப்பொழுது மிக மோசமான நிலையிலே, பாழடைந்த நிலையிலே, பாம்புகள் கூட வசிக்கக்கூடிய நிலையிலே காணப்படுகின்றது. வள நிலையமாகவும் அறநெறி பாடசாலை நடத்தக்கூடிய இடமாகவும் இருந்தது. தற்போது இடிந்து கிடக்கின்ற நிலையில் பாலடைந்து போய் மரங்கள் வளர்ந்து காணப்படுகின்றது. இந்த கட்டடம் புனரமைக்கப்படாமையினால் இந்த பிரதேசத்தில் உள்ள இளைஞர் யுவதிகள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகின்றனர். விளையாட்டுகள் மாத்திரமின்றி ஏனைய சமூக விடயங்களிலும் ஈடுபடுவதற்கு இந்த வள நிலையத்தின் புனரமைப்பு அவசியம் எனவும் பிரதேச இளைஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுக்கு மாடு, பாம்பு அது எல்லாம் வருகிறது. இது நல்லா கொஞ்சம் திருத்தி தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பச்சை காடுகள் சூழ்ந்து காணப்படும் இந்த இளைஞர் வள நிலையத்தினை புனரமைக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா? இந்த கட்டடம் புனரமைக்கப்படுமா என் இந்த பிரதேச இளைஞர் யுவதிகளின் வாழ்வு வளம் பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து
முன்னாள் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கவின் கணவரான தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவர் பிரதீப் காரியவசத்துக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த மனு இன்று கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தமது தரப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முதலாவது குற்றச்சாட்டை மாற்றி இரண்டாவது முறையாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக காரியவசம் சார்பில் தனது சட்டத்தரணி குலாமுடன் ஆஜரான சட்டத்தரணி சாலிய பீரிஸ் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கை சட்டத்துக்கு மாறானது என்பதால் அதற்கு எதிராக தமது அடிப்படை எதிர்ப்பை வெளியிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அந்த குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்பதே தமது அடிப்படை எதிர்ப்பு என அவர் கூறினார். இனி சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. நாம் ஒரு மனிதனுக்கு புரிகின்ற மொழியில் பேசினால் அது அவனது புத்தியை எட்டுகிறது. அவனுடைய தாய்மொழியில் பேசும்போது அது அவனது இதயத்தை எட்டுகிறது. நெல்சன் மண்டேலா, தென் ஆப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி. டெங்கு வைரஸ் உடலுக்குள் செயற்படும் விதம் அல்லது டெங்கு காய்ச்சலால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பில் நீங்கள் அறிந்துள்ளீர்களா? டெங்கு நுளம்பு கடியினால் மனித உடலுக்குள் வைரஸ் ஊடுருவுகின்றது. நரிகளுக்குள் வைரஸ் ஊடுருவி அதனுள் பெருக்கமடைவதுடன் குருதி கட்டமைப்புக்குள் பிரவேசிக்கிறது. சாதாரணமாக இரண்டாவது தடவையாகவும் வைரஸ் தொற்றுக்குள்ளாகும் பட்சத்தில் நோய் பாரதூரமாகலாம் என வைத்தியர்கள் கருதுகின்றனர். இதனால் வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளான பலருக்கு நோய் அறிகுறிகள் தென்பட மாட்டாது என்பதுடன் சாதாரண வைரஸ் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் மாத்திரமே தென்படும் என்றும் வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தொடர்பான தகவல்களை நாளை எதிர்பாருங்கள். சவுதி அரேபியாவில் தாக்குதலுக்கு இலக்கான இலங்கை பணிப்பெண் ஒருவர் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். நேற்று நாடு திரும்பிய குறித்த பணிப்பெண் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவரது உடலில் காயங்கள் காணப்படுவதாக நீர்கொழும்பு வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறியுள்ளார். இதேவேளை தாக்குதலுக்கு இலக்கான பணிப்பெண் எவருக்கும் அறிவிக்கப்படாமலேயே இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. இந்த பெண் தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்திடம் அறிக்கை கோரப்பட்டதாக பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய கூறியுள்ளார். இந்த நிலையிலேயே திடீரென அவர் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பணிப்பெண் வேலை செய்த வீட்டின் உரிமையாளரின் மனைவியும் மகள்மாரும் அவரை உடல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. குறித்த வீட்டு உரிமையாளர்கள் வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களுக்கோ அல்லது வேறு எந்தவொரு தரப்பினருக்கும் அறிவிக்காமல் ரகசியமான முறையில் பணிப்பெண்ணை இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அனுராதபுரம் நெலுக்குளம் பிரதேசத்திலிருந்து லெபனானில் தொழிலுக்கு சென்றிருந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண் உயிரிழந்து 20 நாட்கள் கடந்துள்ள நிலையில் பூத உடல் இதுவரை இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை எனவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் லெபனானுக்கான இலங்கை தூதரகத்திடம் அறிக்கை கோரியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது.